வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, சினிமாவிலேயே பணக்கார நடிகை கணவர் செய்த கொடுமை கடைசியில் குடிக்கு அடிமையாகி இறந்து போன பரிதாபமான சோகம். வாங்க என்ன தகவல், அந்த நடிகை யார், அவங்களுக்கு எதனால இறந்தாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் பணக்கார நடிகையாக இருந்து மது பழத்துக்கு அடிமையாகி பல கொடுமையை அனுபவித்து இறந்து போன பிரபல நடிகை பற்றி தான் தகவல் தான் தற்போது வைரலாகி வருகிறது. இந்தியாவில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் மீனா குமாரி. இவங்க தன்னுடைய 14 வயதில் சினிமாவில் நடிக்க வந்துட்டாங்க. தன்னுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பின் மூலமாகத்தான் இவங்க பிரபல நடிகை என்ற அந்தஸ்துக்கு வந்தாங்க. தொடர்ந்து அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் மிகவும் பணக்கார நடிகைகளில் ஒருவராக இவர் இருந்திருக்கிறார். இவர் 1950ஆம் ஆண்டு மிக பிரபலம் அடைந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பிரபலமான பல முன்னணி நடிகரின் படங்கள் நடித்திருந்தாங்க. அப்போது புகழ்பெற்ற இயக்குனரின் படங்களில் கூட பணிபுரிந்திருந்தாங்க. இருந்தாலும் ஒரு இயக்குனர் இவரிடம் ஒருமுறை தவறாக நடந்து கொண்டிருக்காங்க. இதை மீனா குமாரி கண்டித்தும் எச்சரித்தும் விடுத்திருக்காங்க. இதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த இயக்குனர் அவரை பழிவாங்க தன்னுடைய ஒரு படத்தில் மீனா குமாரி நடிக்கும்போது ஒரு காட்சியில் ஹீரோ அவரை 33 முறை அடிப்பது போன்ற சீனை வைத்திருந்தார். அப்போது உண்மையிலே மீனா குமாரி அந்த ஹீரோ அடித்து விட்டார். இப்படி பல பிரச்சனைகளை இவருடைய வாழ்க்கையில் வந்தாலும் தன்னுடைய கெரியரை விடாமல் சந்தித்து வந்தாங்க, சாதித்தும் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே அதிகமான சம்பளம் வாங்கிய நடிகை என்ற பெயரும் எடுத்தாங்க மீனா குமாரி. இவர் சொகுசு கார்கள், பங்களா என்ற ஆடம்பர வாழ்க்கை வந்தாங்க. தன்னுடைய குடும்பத்தினை எதிர்த்து இவர் இயக்குனர் கமல் அமிரோஹி என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆரம்பத்தில் இவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல மீனா குமாரியை கமல் அம்ரேஹி என்பவர் அடித்து உதைத்து தினம் சித்திரவதை செய்திருப்பார். இதனால் மனம் வெறுத்து போன மீனா குமாரி அவரை விட்டு பிரிந்து தன்னுடைய சகோதரியுடன் வசித்து வந்தார். அதோடு கமல் தன்னுடைய கணவர் கொடுத்த கொடுமைகளால் தாங்க முடியாமல் இவர் மது பழத்திற்கு அடிமையானார். மேலும் அளவுக்கு அதிகமான போதைக்கு மீனா குமாரி அடிமையாகி இருந்தாங்க. இதனால் இவருக்கு பல நோய்கள் வந்தது. இந்த நிலையில சினிமாவில் வெற்றி கண்ட மீனா குமாரி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையினால் சந்தோஷத்தை இழந்து 1972ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி முதியோர் இல்லத்தின் கவனிப்புக்கு உயிரிழந்தாங்க. கோடீஸ்வரியாக வாழ்ந்து இறக்கும்போது வறுமையின் கடன் வாங்கி வைத்திருந்தாங்க. இவருடைய இறப்பு பலருடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நினைவா ஒட்டி அவங்களுடைய குடும்பத்தினர்கள் இவ்வாறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில இம்பட்டு பிரச்சனைகளை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் போராடி தன்னுடைய நினைத்த காரியங்களும் சென்று சினிமா துறையில தனக்கு ஒரு இடத்தை முத்திரைப்படுத்தவங்களுக்கு கடைசியில அனாதையாக இறந்து போன மரணம் எங்களால் இப்போது ஏற்றுக்கொள்ள முடியும்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.